ஆங்கண்ணா. இந்த இது என்ன ரேட் இது? அண்ணா இது வந்து 50 ரூபாண்ணா. 50 ரூபாயா? ஆமாண்ணா. 50 ரூபாயா? ஆமாண்ணா. இது என்ன 100 ரூபாய்ங்கிறாங்க. நாங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கிறது தானே இது? ஆமாண்ணா, நெகிழ வளர்க்குறது. டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி அழகாக வீட்டில் வைக்கிறோம். ஆமாண்ணா. போன வாரம் வாங்கினேன் 100 ரூபாயாமா. சரி சரிங்கண்ணா. பரவாயில்ல. எப்படி நீங்கள் 50 ரூபா கொடுக்குறீங்க? இது நம்ம தயார் பண்ணுறதுனால அது 50 ரூபா. ஓன் தயாரிப்பு. ஆமாங்கண்ணா. இப்போ கல்யாண நிகழ்ச்சி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து மரக்கண்டெல்லாம் கொடுக்குறாங்களா? ஆமாங்கண்ணா. அதெல்லாம் நீங்கள் ஒரு 200 300 அந்த மாதிரி கம்மி விலைக்கு கொடுப்பீங்களா? கொடுப்போங்கண்ணா. 200 கண்டு 100 கண்டு இந்த மாதிரி கம்மி பண்ணுவீங்க. கம்மி பண்ணி நம்ம கொடுக்கலாங்கண்ணா. ஓகே. என்னன்னா நான் இந்த மாதிரி வெரைட்டிலாம் நம்ம கொடுத்துக்கலாங்கண்ணா. அப்போ இது என்னது? இது அதே மாதிரி தானே வீட்டில் வைக்கிறது? இது வீட்டுக்குள்ளே வைக்கிறதுங்கண்ணா. இது என்ன விலை? இது கம்மி விலை கொடுப்பீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது மதர் பிளான்ட்டுங்கண்ணா. இது வந்து அப்படியே புஷ்ஷியாக இருக்கும். அந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 செடிக்கு மேலே மொத்தமாக இருக்குங்கண்ணா. ஆமாங்கண்ணா. அப்போ எல்லாமே குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறீங்க? ஆமாங்கண்ணா. 5 வருஷத்துக்கு வாங்கிக்கலாங்கண்ணா. உங்களுக்கு குறைஞ்ச விலைக்கு வேணும், அதே மாதிரி தரமாகவும் கொடுக்குறீங்க, குறைஞ்ச விலைக்கும் கொடுக்குறீங்க. அது பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்ட வரைக்கும் ஏஜி நர்சரியில் தான் நீங்கள் கம்மியாக கொடுத்துருக்கீங்க. அதனால மறுபடியும் தேடி வந்துடுங்க. இது என்ன முள்ளு மாதிரி குத்துது? இது என்னது? ஏன்னா ரெட்டு பனை பாம்ஸுங்கண்ணா. பனை மரத்துலேயே ரெட்டாக வருங்க. நல்லா அழகாக ட்ரீ மாதிரி வச்சுக்கலாம். பனை மரம் மாதிரியா? ஆமாம், அழகாக இருக்குங்கண்ணா. அழகாக வைக்கிறது. ஆமாங்கண்ணா. அது கை இப்படி வந்தோன்னு பக்கம் குத்துச்சா? ஆண்ணா. அப்புறம் இது வந்து ஹைப்ரேட் கொய்யாக்காவா? ஆமாங்கண்ணா. இது வந்து சின்னதுலேயே பிஞ்சே வந்துச்சு. ஆமாண்ணா. இந்த பாருங்க பிஞ்சோடையே வந்து பாருங்க, சின்னதாக தான் இருக்குது. எவ்வளோ காய் பூத்துருக்கு பாருங்க. மரம் வந்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, செடியிலே சாப்பிட்றலாம். நம்ம ஏஜி நர்சரிக்கு வாங்க. பாருங்க, எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாத டைம் இல்லை. எல்லா வகையாக ஏகப்பட்ட ஐட்டங்கள். கொய்யா இருக்குது, மருதாணி இருக்குது, சின்ன ஹைப்ரேட்டுக்கு மாம்பழம் இருக்குது. பாருங்க, கலர் கலரான செடி கோட்டன்ஸ் வீட்டில் வைக்கிறது இருக்குது. சுற்றி பாருங்கள், விதவிதமாக இருக்குது. சொல்கிறதுக்கு நிறைய பேரே தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு செடியெல்லாம் அழகழகாக இருக்குது. நீங்கள் வேணுங்கிறவங்க வாங்க, ஏஜி நர்சரிக்கு வாங்க. குளத்துப்பாளையம், ஊத்துக்குளி ரோடு, திருப்பூர் மாவட்டம். நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்தாலும் டோர் டெலிவரியும் பண்ணிடுவாங்க. வெளியிருந்து வந்தீங்கனாலும் டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் நிறைய எடுத்தீங்கன்னா அதுவும் பண்ணிடுவாங்க. அன்பா, இது என்ன பூ? இது செண்பக பூங்கண்ணா. செண்பகமா? ஆமாங்கண்ணா. செண்பகமே அந்த பூ தானே? ஆமாங்கண்ணா. அதான் வாசம் இப்படி இழுக்குது. நம்ம அப்படியே அந்த பக்கம் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு வாசம் அடிச்சுட்டு இந்த கேட்கலான்ட்டு இருந்தேன். ஏதோ ஒரு பூ வாசம் ரொம்ப அடிக்குது. அது என்ன பூ அப்படின்னு. அதானே செண்பக பூ. பா, யாரா லெவலுங்க விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி. பா, யாரா இந்த பொண்ணுங்க மாதிரி, யாரா இந்த பூ? அவ்வளோ அழகாக இருக்குது செண்பக பூ. வாசம் அள்ளுது, அல்டிமேட் அள்ளுது. அப்புறம் இது என்னது? இதெல்லாம் செண்பகம் தான். இது எல்லாமே செண்பகம் தான். மரமாக வளருமா, இது செடியாக வளருமா? இது செடியாகவும் வச்சுக்கலாம்னா, விட்ட மரமாகவும் வச்சுக்கலாங்கண்ணா. வளர வளர நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் இது இந்த வாங்கலேன் கேட்கணும்னு திரும்ப. இது என்ன குண்டு குண்டாக இருக்குது பூவு? இது இட்லி பூங்கண்ணா. இட்லி பூவா? ஆமாங்கண்ணா. சட்னி சாம்பார்லாம் எதாவது இருக்குதா? இல்லை. உண்மையாலுமே அழகாக இருக்குது. பாருங்கள், அப்படியே கையில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே தலையில் வச்சாங்கன்னா செம்மையாக இருக்கும். செம்ம, அப்பா சூப்பருங்க. ஆனால் சின்னதாக வர மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தா அப்படியே ரவுண்டாக. இது வளர வளர பெருசாக வருங்கண்ணா. சூப்பராக இருக்குது. துளசிலாம் வச்சுருப்பீங்களா? எல்லா செடியும் நம்மள்ட்ட இருக்குங்கண்ணா. ஓகே. துளசி, செம்பருத்தி, செண்பகப்பூ, மாமரம், கொய்யா மரம், எக்ஸட்ரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நாள் முழுக்க சொல்லல, வீடியோ பத்தாது. நீங்கள் நேராக வாங்க. ஏஜி குளத்துப்பாளையம், ஊத்துக்குளி ரோடு, நல்லா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன். அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து கீழே ஒரு ரோடு வரும், ஊத்துக்குளி ரோடுன்னு. ஈரோடு போகிறது ஒரு 2 கிலோமீட்டர் தான். ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் தான். வந்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருள் அள்ளிட்டு போகலாம். தூக்கிட்டுலாம் போக வேண்டாம், அள்ளிக்கிட்டு போகலாம். ஓகே நண்பா, அது என்ன குகை மாதிரி ஒன்று போட்டு மூடி வச்சுருக்கீங்க, அது என்னது? ஆமாங்கண்ணா, அது ஒரு இதுக்காண்டி வச்சுருக்கேன். என்ன ஒரு இதுக்காக? ஏதோ ஒரு ரகசியம் வச்சுருக்கீங்க? இல்லை, கண்டிப்பாக வச்சுருக்கீங்க. காட்டுவீங்களா? என்னன்னா யாருக்குமே அலோடு இல்லை, உங்களுக்காண்டி காட்டுறேன். அப்படியா? ஆமாம். யாருமே உள்ளே போக மாட்டாங்களா? போக மாட்டாங்க. ஒருத்தர் கூட விட்டது இல்லையா? இல்லைண்ணா, பர்சனலாக ஆளுக்க மட்டும்தான் பார்க்க முடியும். அப்போ எனக்கு தான் அந்த ஸ்பெஷல் கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. உங்களை பார்த்தோன்னே உங்கள் பேச்சாலேயே இம்ப்ரெஸ் ஆகியாச்சு. ஐ லைக் இட். இந்த ஏஜி நர்சரி நான் லைக் பண்ணுறேன், நீங்கள் என்னை லைக் பண்ணுறீங்க, அவ்வளோதான். லைக்குக்கு லைக். ஓகே, இது காட்டுவீங்களா? காட்டலாங்கண்ணா.
வாங்க வாங்க வா, என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கீங்களே. இதெல்லாம் நல்லா மூடி வச்சுருக்கீங்க. 1 2 3 இது போட்டு பயங்கரமாக மூடி வச்சுருக்கீங்க. ஆமாங்கண்ணா, இது ஒரு ப்ராசஸ்ங்கண்ணா. ப்ராசஸா? ஆமாங்கண்ணா. உள்ள செடி தான் வச்சுருக்கீங்களா? ஆமாங்கண்ணா. இப்போ என்ன வெயில் படக்கூடாதுன்னு மூடி வச்சுருக்கீங்களா? இது ஒரு ப்ராசஸ் இருக்குங்கண்ணா, அது அக்ரிகல்ச்சர் மூலயமா பண்ணுறதுங்கண்ணா. ஓகே ஓகே. ஓ அப்படியா? ஆமாங்கண்ணா. சூப்பர் சூப்பர். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு உயிரை உருவாக்குறீங்க. ஆமாங்கண்ணா. ஆமாங்க. இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு லேபு மாதிரி ஒரு செட்டப்பு. ஓகே ஓகே. ஆமாங்க. அப்புறம் இங்கே இருக்கிறதுல இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வந்து செடி இது பண்ணதுங்க. ஆமாங்க. ஓ இதுதான் உருவாக்குறதா? ஆமாங்கண்ணா, ட்ரைமேட்டு இது. செம்ம செம்ம. ஆனால் நிறைய காஞ்சிருக்கு. ஆமாங்கண்ணா, என்னன்னா எல்லா செடியும் வந்து வருமாண்டா, நம்ம கிளைமேட்டு ஹீட்டான கிளைமேட்டு. ஆமாம். சில செடியை வந்து நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகாது, அதனால் நம்ம வந்து அதை இன்புட் பண்ணி தான் நம்ம வாங்கி கொடுப்போம் கஸ்டமர்களுக்கு. இங்கே பாருங்க செம்ம. இவர் எல்லாமே காஞ்சிருச்சு. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, கேமரா பக்கத்தில் கொண்டு வாங்க. இங்கே பாருங்க காஞ்சிருக்குது. இங்கே பாருங்க, பா உயிர் வருது. அங்கே பார்த்தீங்களா? அதனால தான் கேட்டேன் இன்னும் காஞ்சிருக்கு. ஆனால் எப்படி சே இயற்கை தாங்க. அது நீங்கள் வந்து பெருசாக பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அது வந்து நான் வந்து உங்களை கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா யாருமே வந்து இயற்கையை விரும்புறதில்ல. நீங்கள் அதை செய்கிறீங்க. சூப்பர். இந்த சைடு இருக்கிறது அது வந்து அது மரக்கண்டுண்ணா. ஓ மரக்கன்றா? ஆமாங்க. இதுன்னு 2 3 இது ஒரே இதில் வச்சுருக்கீங்க நிறையா இது. ஆமாங்கண்ணா, இது ஒரு ப்ராசஸ்ங்கண்ணா. இது என்னது? இது நவாப்பழங்கண்ணா. ஏங்க நவாப்பழமா? ஆமாங்கண்ணா. ஏங்க அதுக்கு தென்னை மரம் ஹைட்டில் அதை வந்து செடியில் உருவாக்கி வச்சுருக்கீங்க. இது வந்து வேப்ப மரங்கண்ணா. ஓ சூப்பர் சூப்பர். இது ஒரு ப்ராசஸ்ங்கண்ணா. இதெல்லாம் வந்து நீங்களா உருவாக்கி இருக்கீங்க. ஆமாங்கண்ணா. இந்த கிஃப்ட், இந்த கல்யாண கிஃப்ட் இதெல்லாம் நீங்கள் பண்ணவே இல்லை. ஆமாங்க, நீங்களா தயாரிக்கிறீங்க. ஆமாம், நம்ம கிளைமேட்டு செட் ஆகிறது பண்ண முடியுங்கண்ணா. ஓகே ஓகே. மீத பண்ண முடியாதுங்கண்ணா. இந்த காஷ்மீர் ஆப்பிள்லாம் இருக்குமே அந்த மாதிரி அதான். அது இப்போ புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்கண்ணா. அது வந்து அடுத்து வருங்கண்ணா நெக்ஸ்ட்டு. இப்போ ஏதாவது ஆப்பிள் மரம் வச்சுருக்கீங்க? இருக்குங்கண்ணா. இருக்கா? இருக்கு, காட்டுறீங்கண்ணா. வாங்க லெட்ஸ் கோ போவோம். நான் ஆப்பிள் செடி கேட்டேன். ஆமாம் ஆப்பிள் மரம் கேட்டேன். அது இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிளுங்கண்ணா. ஓ இதுதானா வாட்டர் ஆப்பிளா? ஆமாங்கண்ணா. ஏங்க சத்தியமாக சொல்கிறாங்க, ஏகப்பட்ட ரேட்டு சொல்கிறாங்க. எனக்கு இது எத்தனை செடி? எனக்கு ஒரு 2 3 செடி எனக்கு கொடுத்துருங்க தயவுசெய்து, நான் கொண்டுட்டு போயிடுறேன். சரிங்களா? ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா இது க்ரீன் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. ஓ க்ரீன் ஆப்பிள். ஆமாங்கண்ணா. க்ரீன் ஆப்பிள்னா நம்ம கரெக்ட் கரெக்ட். சூப்பர். ஆப்பிள் டேஸ்ட் நம்ம ஆப்பிள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்குங்க. ஓகே ஓகே. சூப்பராக இருக்குங்க. ஓகே ஓகே பிரதர். வாட்டர் ஆப்பிள், சீமா ஆப்பிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்வீட் லெமனு. ஸ்வீட் லெமனா? ஆமாங்கண்ணா. ஸ்வீட்டா? ஆமாங்கண்ணா. இது வந்து தோலோடையே சாப்பிட்றதுங்கண்ணா. லெமன் வாயில் வச்சாலே ஒரு சொட்டு வச்சாலே புளிக்கும். ஆனால் நீங்கள் ஸ்வீட் லெமனுங்கிறீங்க. உண்மையிலுமே ஸ்வீட் தானே? ஸ்வீட் லெமனுங்கண்ணா. சத்தியமாக நான் பார்த்ததே இல்லை, இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். பாருங்கள் நண்பர்களே, ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருக்காரு. இது ஸ்டார் ஃப்ரூட்ஸ். இந்த காய் வருங்க, இந்த காய் தொங்குது வருங்க. இங்கே பாருங்க, சின்னதாக இருக்குது செடி, ஆனால் ஸ்டார் ஃப்ரூட்ஸ் அடே அப்பா செம்மாங்க. கொய்யா செடியை பாருங்க, சின்ன செடியில் எவ்வளோ காய் இருக்குங்க. வாவ் வாவ் வாவ், பார்த்துட்டே இருக்கலாம், ரசிச்சுட்டே இருக்கலாம் மாட்டேங்குது. சின்னதுலேயே காய் வந்துருச்சு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது பழுத்துருன்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக பழம் சாப்பிடுவேன். என்னன்னா நிறைய பேர் வந்து அவங்க வீட்லேயே வந்து ஆர்டர் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. ஆனால் நேச்சுரலாக வந்து பார்த்தோம்னா நம்ம பிடிச்சதை எடுத்துக்கிறலாங்கண்ணா. ஓகே பிரதர், உங்களை வந்து பார்த்ததில் நான் ஒரு 10 15 செடி செலக்ட் பண்ணிட்டேன். அது போக இந்த குறிப்பாக மெயினாக வாட்டர் ஆப்பிள் வேணால் எனக்கு 1 2 ஒரு 3 செடி கொடுத்துருங்க. ஓகேவா? வைக்கிறேன், சாப்பிட்றேன். ஏஜி நர்சரி கார்டன், ஊத்துக்குடி ரோடு, குளத்துப்பாளையம், அப்புறம் திருப்பூர். ஓகேங்களா? இன்னொன்று ரோஸ் கலெக்ஷனில் வேறு லெவலில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 8 கலர் எடுத்து வச்சுக்கிறேன். எல்லோ கலரு, ரெட்டு, ஒயிட்டு, பிளாக் கலர் ஆட்டுறது, டார்க் ரெட்டு ஆட்டம், அது ஏகப்பட்டது எடுத்து வச்சுக்கிறேன். வாட்டர் மெலனில் ஒரு 3 செடி, அப்புறம் அந்த மாமரத்தில் ஒரு 2 செடி. இது என்னது? அமெரிக்கன் லெமனுங்கண்ணா. அமெரிக்கன் லெமனுங்கண்ணா. வாழ்க்கையில் அமெரிக்கா போக முடியுமான்னு தெரியாது. ஆனால் அதோட அமெரிக்காவில் இருக்கிற ஒரு செடியை வந்து நாங்கள் ஏஜியில் வந்து கொடுக்குறீங்கன்னா வேறு லெவல்.
காய் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயாக வருங்கண்ணா, பெரிய பெரிய காயாக வரும். நம்மது நார்மல் காய், இது ரொம்ப பெரிய காயாக வருங்க. குடும்பமாகவே ஜூஸ் போட்டு குடிக்கலாமே. ஓகே, இதில் எனக்கு ஒரு 2, வாட்டர் மெலன் ஒரு 3, ரோஸ் கலெக்ஷன் ஒரு 10-15, இது எல்லாமே பேக் பண்ணிடுங்க. எல்லாமே எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் போகிறேன். ஓகேவா? உங்களுக்காகவே, உங்களுடைய குறைஞ்ச விலையில் வாங்குறதுக்காகவே நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்துருக்குறோம். நன்றிண்ணா. நீங்கள் நல்லா, அதாவது நண்பர் போல் பழகுறீங்க, பேசுகிறீங்க, அது எங்களுக்கு பிடிச்சிருக்குது. அதே மாதிரி கம்மி விலைக்கு நிறையா கொடுக்குறீங்க. நாங்கள் வந்து அள்ளிட்டு போகிறோம். அதனால தான் தேடி வந்துருக்குறோம். எல்லாத்தையும் பேக் பண்ணுங்கள். ஓகேண்ணா. நண்பர்களே, நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் வந்து வாங்கிட்டு போய் செடி நிறைய வளரும். இயற்கையை வளருங்க, மழை வரும். அதே மாதிரி இவங்களும் வளருவாங்க, நம்மளும் வளருவோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். உங்கள் பேச்சுக்காண்டியே நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்கண்ணா. உங்களுக்காண்டி வந்து நானே தனிப்பட்ட முறையில் வந்து 2 செடி உங்களுக்காண்டி கிஃப்டாக நான் தாரேங்க. ஆமாங்கண்ணா. உங்கள் 2 இந்த 2 ரோஸு நான் தாரேங்கண்ணா. இந்த எல்லோவும் இந்த பிங்க்கு. ஆங்கண்ணா, இந்தாங்கண்ணா, இந்த கையோடு உங்களுக்காண்டி எடுத்துடுறேங்க. ஓகேங்க, கொண்டாங்க. ஓகே பிரதர். ஆமாங்கண்ணா, நான் அந்த ரோஸை எடுத்துக்கோங்க. ஆனால் உண்மையாலுமே பாராட்டுறேனுங்கண்ணா. என்னன்னா அங்கேருந்து பார்த்து நீங்கள் வந்து எடுத்து கம்மி விலைக்கு கொடுக்குறீங்க. ஆனால் தேடி வர செட்டாலும் பரவாயில்ல. நன்றிங்கண்ணா. மாதிரி இருக்கும், அப்படியே சந்தோஷமாக கொஞ்சம் இருந்துட்டு போன மாதிரி இருக்கும். நிறைய செடி வாங்கிட்டு போன மாதிரி. அங்கே வெளியில் 1-2 தான் வாங்கிட்டு போவோம். இந்த அளவுக்குலாம் பேச மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பேசவே காட்டவே நான் பாருங்கள். அதில் ஒரு 3 வாட்டர் ஆப்பிள், 3 அது இது எல்லாம் சேர்த்து ஒரு 10-15 செடி. உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஆனால் பரவாயில்லைங்கண்ணா. இந்த இயற்கை மேலே இவ்வளோவும் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வாங்கி அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இது பண்ணுறீங்களா, அதுக்காண்டியே உங்களை பாராட்டணும். இயற்கையை வந்து நம்ம வளர்த்தா தான் நம்ம வளருவோம், நம்ம ஜென்ரேஷன் வளரும், நம்ம குழந்தை வளருவாங்க. எல்லாத்தையும் அழிச்சோம்னா அவ்வளோதான், வாழவே முடியாது. நமக்கு மூச்சு காற்று எங்கேருந்து வருது? இவங்க தான் கொடுக்குறாங்க, இவங்க தான் நமக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? இவங்க கொட்டே கும்பலாங்க ஆறாவது. இவங்க தான் அவங்க உயிர். நான் உண்மையாலுமே பாராட்டணும். சூப்பருங்கண்ணா. இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுத்துங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறுபடியும் சொல்கிறேன், ஏஜி நர்சரி கார்டன், குளத்துப்பாளையம், ஊத்துக்குளி ரோடு, திருப்பூர் மாவட்டம், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்ரு. வாங்க, இயற்கையை வாழ வைங்க, அவங்களையும் வாழ வைங்க, நம்மளும் வாழுவோம். வாழ்த்துக்கள். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.